நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 91 அதிகாரம் 11வது வார்த்தை. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை காக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இல்லை, அப்படித்தானே? எப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பஸ்ல போனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது, ட்ரெயின்ல போனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது, 2 வீலர்ல போனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது, 3 வீலர் ஆட்டோல போனாலும் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, ஃப்ளைட்ல போனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது, தண்ணீருக்கு அடியில போனாலும் கப்பல்லையும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இங்க எல்லாம் பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை. சரி, நம்ம எங்கேயுமே போகல, வீட்டில் இருக்கோம்னா கூட சில நேரத்துல வீட்டில் இருக்கும் போதும் சில ஆக்சிடென்ட்ஸ்கள் நடக்கிறது. சிலிண்டர் திடீர்னு வெடிச்சிருது, கரண்ட்ல லீக்கேஜ் ஆகி கரண்ட் ஷாக் ஆயிடுது. எத்தனையோ விபத்துக்கள். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு நாம் பாதுகாப்பாக இருப்பார் என்று பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம், அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. காலேஜுக்கு அனுப்புகிறோம், அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. சில நண்பர்களிடத்திலே நாம் அனுப்புகிறோம், இங்கே இருந்தால் என் பிள்ளை பாதுகாப்பாக இருப்பாள் என்று, அங்கேயும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை காக்கும்படிக்கு என்னுடைய தூதர்களை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் வழிகளெல்லாம் அவர் உன்னை காப்பாற்றுவார்கள். உன் வழிகளெல்லாம் அவர் தேவதூதர் உனக்கு பாதுகாப்பாய் அமர்ந்திருந்து பாதுகாப்பாய் உன்னோடு கூட நடந்து வருவார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாதுகாப்பு என்பது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியமும் கூட. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நம்மை பாதுகாக்கிறார். அநேக நேரங்களிலே நம்மோடு கூட பிரயாணம் செய்கிறவர்கள் யாராக இருப்பார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். நம்ம எங்க போனாலும் கால் பண்ணி கேட்பாங்க, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, எப்போ வருவீங்க? யார் அதை ரொம்ப நம்மிடத்துல எதிர்பார்ப்பார்கள்? நம்மோடு நெருங்கினவர்கள், நம்மை மிகவும் நேசிக்கிறவர்கள், அப்படித்தானே? அதே போலத்தான் தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார், மிகவும் நேசிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன விஷயமாக போனாலும், என்ன காரியமாக உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடந்து போகிறீர்களோ, கடந்து போகிறீர்களோ, சந்திக்க போகிறீர்களோ, அவைகளிலெல்லாம் தேவனுடைய தூதருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. அவர்கள் உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய கரங்களில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி என்றால் என்ன? எந்த இடைஞ்சல்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவைகள் உங்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு அவர் தடைகளை நீக்கி போட்டு உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருவாரேயானால் நீங்க போகிற காரியங்கள் தோல்வியாக மாறுமா? இல்லவே இல்லை. அவைகள் தோல்விக்குரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை ஜெயமாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வரட்டும். யார் என்னோடு கூட இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, யார் என்னோடு கூட வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருகிறார், அவருடைய தேவ தூதர்கள் என்னோடு கூட வருகிறார்கள் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் நடக்கவில்லையே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், எனக்கு ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கவில்லை என்று சொல்லி அநேக கேள்வியோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு வருகிறபடினாலே, உன் வழிகள் எல்லாம் நான் உன்னை காத்து கொள்கிறபடினாலே, நான் இன்றைக்கு எல்லா காரியங்களையும் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆமென், நடந்து போகும் பொழுது அநேக ஆபத்துக்கள் நேரிடுகிறது, அநேக விபத்துகள் நேரிடுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா?
அவைகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு நேரம் தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடுகளை பறித்து கொள்ளும்படியாக சிங்கம் பாய்ந்து வருகிறது. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில அவன் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய உழைப்புகளை பறித்து கொள்ளும்படியாக சத்துரு சிங்கத்தை போல வருகிறான். ஆனால் பாதுகாக்கிற ஆண்டவராகிய தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார் அல்லவா? கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மகனே தாவீதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்பொழுது இந்த சேலஞ்சஸ, இந்த சவால்களை, இந்த போரை, இந்த யுத்தத்தை, இந்த பிரச்சனைகளை, இந்த சண்டைகளை, இவைகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற பலனை நான் இன்றைக்கு உனக்கு தருகிறேன். நீனே போராடு, நீனே ஜெயம் பெறுவாய் என்று சொல்லி தாவீதுக்கு சத்துவத்தை கொடுத்து அந்த சிங்கங்களை துரத்தி பிடிக்கும்படியாக போகிறான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். சிங்கத்தை துரத்தி பிடித்து அதனுடைய வாயில் இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி கொள்ளுகிறான். வாங்கி கொண்டு என்ன செய்யறான் தெரியுமா? சிங்கத்தினுடைய வாயை கிழித்து போடுகிறான். தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் நீங்கள் சிங்கங்களுடைய வாய்களை கிழித்து போடுவீர்கள். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் நீக்கி போடுவீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்வார். ஐயோ, என்னால் உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்களை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே, யார் என்னோட வருவார், யார் எனக்காக யுத்தம் செய்வார் என்று யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்கு அவைகளை ஜெயிப்பதற்கேற்ற பலனையும், அவைகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஞானத்தையும், அதற்கு தேவையான விவேகத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடினால நீங்க பயப்படக்கூடாது. நீங்க தைரியமா போகணும். எவைகளும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் நாளாக இருப்பதாக. God bless you.